வணக்கம். நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/4/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம். வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு இந்த வாரம் வந்திருக்கோம். ஸோ இந்த வாரம் மாடுங்க எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, ஸோ விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி நல்ல வயசான காளைங்க. ஸோ பல்லு சரி பல்லு காளைங்க. ஸோ நல்ல ஒரு காரி கலரில் ஒரு மயில கலரில் எடுத்துன்னு வந்திருக்காங்க. நல்லா சூப்பரான வண்டி காளைங்க. ஸோ நல்லா சூப்பரான ஜோடி. ஸோ வண்டிக்கு பயன்படுத்திக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் காளை. அட்டகாசமான ஜோடிங்க. ஸோ இந்த வாரம் ஒரு ஜோடி தான் எடுத்துன்னு வந்திருக்காருங்க. ஸோ ரெண்டு பல்லு. ஸோ பார்த்தீங்கன்னா ரன்னிங் கிடாரிங்க. ஸோ வாங்கிட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்கினாங்கன்ட்டு தான் தெரியல. ஸோ அப்படியே பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குங்க கண்ணு. ஸோ பொட்டை கிடாரி, நல்லா அருமையான ஒரு மேற்கத்தி கிடாரி. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டே பல்லு தான் வச்சுருக்கு. இதுவும் ஒரு காளை ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காங்க, மேற்கத்தி காளை. சிங்கிளாக எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ பல்லு கேட்டு பார்ப்போம். நான் பல்லு கொஞ்சம் சொன்னா பல்லு ரெண்டு பல்லு. ஓகே. ஸோ ரெண்டு பல்லு. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. எவ்வளோ சொல்லிங்கண்ணா? எவ்வளோ சொல்லிடுறீங்க? 35. சில 35 ரூபா சொல்லியிருக்காரு. இந்த ஜாதி பாருங்கள், சரியான காளைங்க. ஸோ ரெண்டுமே காளைங்க, சரியான ஜோடி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வியாபாரம் முடிஞ்சிருக்கு. நல்லா சூப்பரான காளைங்க. ஸோ இந்த தலை கொம்பெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம். ஸோ நல்லா சூப்பரான காளைங்க, ஜோடியாக வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த நாட்டு இனத்தில் தான் வரும். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் செட்டு. ஒரு ஜோடி வண்டி காளைங்க. ஸோ ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ வயசான காளைங்க தாங்க. அப்படியே ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ எப்படி இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குங்க. வரேன்.
மேற்குத்தி கிடாரிங்க. ஸோ நல்லா ஒரு ஜோடி எட்டுன்னு வந்திருக்காங்க. அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். நம்ம சங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஜோடி சூப்பராக இருக்குங்க. என்ன பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 4 பல்லு கடமல். ஓகே, ஜோடி எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 95. 95 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ 4 பல்லு சரி பல்லில் ஒன்று எட்டுன்னு வந்திருக்காருங்க. ஸோ 95,000 சொல்லியிருக்காரு. ஸோ முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிடலாங்க. செட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேற்கு திமுக்காலைங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிங்க. ஸோ வண்டி காளைங்க இங்கேயும் இருக்குது. நாட்டுக்காளைங்க நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபா சொல்லியிருக்காங்க. கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா 70,000 கேட்டுன்னு இருக்காங்க ஜோடி. ஸோ அப்படியே எவ்வளோ விலை போகுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேயும் ஒரு ஜோடி வயசான காளைங்க, வண்டி காளைங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப வயசான காளைங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டு பார்ப்போம். நான் இது எந்த ஊர்? நம்மளோட சங்கம். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு கடம்பூர். எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா ஜோடி? 1,10. ஃபைனலாக எவ்வளோ வந்து விடுவீங்க? 1 ரூபா வந்தால் விடுவீங்க. ஸோ 1 ரூபா ஃபைனலாக முடிக்கலான்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ நல்லா சூப்பரான ஒரு ஜோடி. நாட்டுக்காளைங்க. ஸோ ஒரு ஜோடி. ஸோ 6 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். ஜோடி நல்லா அருமையான ஜோடி தாங்க. ஆனால் பல்லு கொஞ்சம் சொன்னாங்க. 6 பல்லு. ஓகே. வண்டி மட்டும் தானா? வண்டி மட்டும். ஓகே. எவ்வளோ சொல்லிக்கண்ணா? 90. ஸோ 90 ரூபாய் சொல்லியிருக்காருங்க. நல்லா அருமையான ஜோடி. 6 பல்லு தான். இங்கேயும் ஒரு ஜோடி நல்லா அருமையான ஜோடிங்க. இது நல்லா தரமாக இருக்குது பாருங்கள். உடம்பும் ஐட்டம். ஸோ கலர் கூட நல்லா அருமையான கலர் தான். செட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ மாடு நல்லா வளர்த்துருக்காங்க. நல்லா ஐட்டம் வந்துடலாம் மாடு. ஆனால் அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 4 6. ஓகே. எந்த ஊர் அப்படியே மாடு? நாங்கள் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஜோடி? 1,30. ஏர் மாடா வண்டி? ஏர் மாடு. சொல்ல ஏர் மாடுங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்க. 4 6.
என்ன தரலாம் ஸோ நம்ம குனிச்சி தண்டபாணி அண்ணானுங்க. ஸோ ஊத்தங்காரை எட்டுன்னு வந்திருக்காரு. ஸோ 4 பல்லில் ஏறு கலைங்க எட்டுன்னு வந்திருக்காருங்க. ஸோ நாட்டுக்காலை சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.20 கிட்ட சொல்லியிருக்காரு. சை சென்டர்ல அங்கே முதல் 100 ரூபாய் ஒரு மடக்கு ஒரு கம்மியா மாடு இவன் வர வந்துடுறான்டா வியாபாரம் முடிஞ்சுங்க. எவ்வளோன்ட்டு தான் தெரியல. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடிங்க. ஸோ வண்டிக்காலைங்க. ஸோ நல்லா ஹைட்டு வெயிட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ நல்லா மயில கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. நான் எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 1.70. ஸோ ஜோடி 1.70 சொல்லியிருக்காருங்க. பல்லு சரி பல்லு. ஸோ 1.70 சொல்லியிருக்காருங்க. 1,70,000 சொல்லியிருக்காரு ஜதை. இங்கேயும் வண்டி காலைங்க பாருங்கள். நல்லா உடம்பு நல்லா சரியான உடம்புங்க. ஸோ இது பல்லு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாரு விலைன்ட்டு. அண்ணா இது எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 1.5 பல்லுண்ணா? பல்லு சரியா. ஸோ 1.5 சொல்லியிருக்காரு. 1,50,000 வேலை சொல்கிறாரு. ஸோ நல்ல சரியான ஜோடிங்க. ஸோ பல்லு சரி பல்லு காலை நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மா இருந்தா எப்படி எடுக்கிறது? ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி நாட்டு காளைங்க. ஸோ வண்டி காளைங்க தான். ஸோ நல்ல வயசான காளை. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். இது எவ்வளோ சொல்லுது? அப்படியே கொஞ்சம் சொல்லு. 95. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பல்லு சரி பல்லு ஆயிடுச்சுங்க. ஸோ 95,000 சொல்லியிருக்காங்க விலை. ஸோ நல்லா ஒரு படமாடு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது.
ये वो कहते पूरा काला ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் கிடாரிங்க. ஸோ ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா ஒரு காரி கலரில் நல்லா அற்புதமாக இருக்குங்க. ஸோ ஜோடி எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். ஸோ பல்லு என்ன வச்சுருக்குன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 6 பல்லுப்பா. ரெண்டுமே வேணா? ரெண்டுமே அரைக்கடை. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 1.30 சொல்லி 1.20 சொல்கிறேன். 1.20 ஃபைனலாக? ஃபைனல் வந்து ஒரு ரூபா பண்ண கொடுத்தோம். ஒன்று அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 78 68 97 90 64 மாடு வந்து ரன்னிங் மாடு தான். ரன்னிங் மாடு. ஒன்று வந்து ஒசூர் பூச்சிராணி குரூப்ஸ். ஒன்று வந்து இன்னொன்று வந்து சிலுகுராணி குரூப்ஸ். ஓகே. செம்மர சிலுகுராணி. ஓகே. அப்படியே எந்த ஊருக்கு கொஞ்சம் சொல்லலாம்? நாங்கள் வந்து மூலக்காடு. ஓகே. ஸோ திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க மூலக்காடு. ஸோ தேவைப்படும் நபர் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ரன்னிங் காலை சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் எப்படின்னா ஸோ இங்கேயும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி காளைங்க தான். இந்த வாரம் நான் ஓரளவுக்கு வண்டி காளைங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாடு போட பிடிக்குதா? 4 பல்லுண்ணா? ஸோ 4 பல்லு தாங்க. ஸோ 4 பல்லு. ஸோ நல்ல ஒரு காரி கலரில், நல்ல ஒரு சாம்பல் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ குனிச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். சரியான கூலிங்க. பல்லு பார்த்தீங்கன்னா கடை ஏறுது. ஸோ 85,000 விலை சொல்லியிருக்காரு. நல்லா உடம்பும் ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. ஸோ வெட்டுக்கு நல்லா அற்புதமான காளை. சில 85,000 விலை சொல்லியிருக்காரு. ஸோ இதை முன்ன பெண்ணை அனுசரித்து வாங்கலாம். இங்கேயும் வண்டி காளைங்க. ஸோ நல்லா ஒரு சாம்பல் நிற காளை. ஸோ காங்காயம் ஒன்று, ஸோ மேற்குத்தியில் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க ஜோடி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை சங்க சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லான காளைங்க தான். நல்லா உடம்பும் நல்லா ஹைட்டும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஸோ நல்ல ஜோடி, நல்ல தரமான ஜோடி தாங்க. ஸோ ரேட்டு கேட்குறாங்க.
சில 1.20 கேட்குறாருங்க. கலைங்க நாட்டு கலைங்க நல்ல பெரிய கலைங்க தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.10 சொல்கிறாரு விலை ஜோடி. சில வண்டி ஏறு பயன்படுத்தக்கூடிய காளைங்க தான். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு காளைங்க. பார்க்கலாம். இல்லை 1.10 சொல்லியிருக்காருங்க இந்த சதை. ஆமாண்ணா ஆமாம். ஸோ நல்லா சவள நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசுமாடு ஒன்று எட்டுன்னு வந்திருக்காங்க. நாட்டு பசுமாடு. சார் செனை இருக்கா அப்படியே காலியான்னு கேட்டு பார்ப்போம். ஏண்ணா பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. செனை இருக்கா? செனை எத்தனை மாதம் அப்படியே கொஞ்சம் சொல்லு. 8 மாதம். எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 45. ஸோ பார்த்தீங்கன்னா 45 சொல்லியிருக்காருங்க. ஸோ 8 மாதம் செனை சொல்லியிருக்காரு. நல்லா பியூர் சவளைங்க. பல்லு சரி பல்லு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் அளவுக்கு வளர்த்துருக்காங்க. சில வண்டி காளைங்க. ஸோ நல்லா சூப்பரான ஜோடி எட்டுன்னு வந்திருக்காங்க மயிலால். ஸோ அப்படியே பல்லு என்ன பல்லுன்னு சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு அரைக்கடை. எந்த ஒரு மாடு இது? கொட்டி. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 1.25. வண்டி ஏறு எதுனா வண்டி மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஓட்டிக்கலாம். ஸோ வண்டி ஏறு எதுனாலும் பூட்டிக்கலாம். இதுவும் நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஜோடி. முன்னே இல்லைண்ணா. நாட்டு பசுமாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. காரி கலரில். ஸோ 47,000 சொல்கிறாருங்க. மாடு நல்லா அற்புதமாக வளர்த்துருக்காங்க. ஸோ நாட்டு காளை தான். நல்ல அருமையான காளை. ஸோ 47 சொல்லி ஸோ 40க்குள்ளே கேட்குறாங்க. சில நாட்டு கண்ணுங்க.
ஆமாம் ஆமாம் இரு ஒரு நிமிஷம் வியாபாரம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணு. அதெல்லாம் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 17,000 சொல்கிறாங்க. ஸோ 17,500 ஸோ அவ்வளோக்கு கேட்குறாங்க. ஸோ வளர்ப்பு கன்று தான், நல்லா அருமையான ஒரு செவல நிற கன்று. சரியான காளைங்க, வண்டி காளைங்க, சிங்கிளாக தான் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா உடம்பு ஆகிட்டும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக எடுத்துன்னு வந்திருக்காருங்க. ஸோ நல்லா சரியான காளை. சரியான ஓட்டமுங்க. ஸோ 2 பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு சினை மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா ஜெர்சி மாடுங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜெர்சி மாடு. நல்லா சூப்பரான மாடுங்க. எந்த மாடு இது? சாவனார்பட்டி. ஓகே, பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 2 பல்லு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதோ இப்போ தலையது. ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 58. ஓகே, ஃபைனலாக எவ்வளோ வந்து விடுங்க? 55. ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ வேணும் கறவை? ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ கறவை வரும்? 12-13. ஸோ ஒரு 12-13 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது மாடு. ஆமாம், ஸோ ஃபர்ஸ்ட் இது மாடு தாங்க. ஸோ ஒரு 12 லிட்டர் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் இதுன்றதுனால. ஸோ ஒரு செவல நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 66,000 வேலை சொல்கிறாரு. ஸோ அப்படியே எத்தனாவது ஈத்து மாடுன்னு கேட்டு பார்ப்போம். என்ன பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா? 4 பல்லு. ஓகே, எத்தனாவது ஈத்து மாடுனேண்ணா? தலைச்சங்க. ஸோ தலைச்சி ஈத்த மாடுங்க. ஸோ 4 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ நம்ம கொடுமாமல்லி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஊத்தங்கரைக்கு விற்பனைக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு சிந்து மாடு. நல்லா பியூர் செவலைங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு. கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ காலையில் தான் போட்டிருக்க மாதிரி இருக்குது. பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். அண்ணா பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 6 பல்லு. ஓகே, எத்தனை கண்ணு போட்டிருக்கேன்? 2வது கண்ணு. அப்படியே கறவையோடைய எத்தனை லிட்டர் வரும்? 67 ஒரு 7 வரும். 7 லிட்டர் வரும். எவ்வளோ சொல்லிக்கணும்? 45. ஸோ 6 பல்லு. ஸோ 2வது ஈத்து காளைங்க மாடு. ஸோ 45 சொல்லி 40 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஒரு ஹெச்எஃப்ங்க. ஸோ 4 பல்லு தான்.
இன்னும் 1 மாதம் இருக்குங்க கண்ணு போட. மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பெரிய சைஸ் மாடு தான். நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. இன்னும் 1 மாதம் இருக்குது கண்ணு போட. ஸோ 4 பல்லில் நல்லா புதமாக இருக்குது பாருங்கள். ஒரு ஹெச்எஃப் நல்லா உயரம், நல்லா சூப்பராக. சில வியாபாரமாக முடிஞ்சுங்க, வாங்கி தான் வாங்கியிருக்காங்க. வாங்கிச்சானா? நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ வாங்கிட்டாங்க. மாடு கேட்டாங்க. ஸோ 97,000க்கு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எரம கண்ணுங்க. ஸோ 2 எரம கண்ணு குட்டிங்க இருக்குது. ஸோ ஜோடி எடுத்து வந்திருக்காரு. ஸோ நல்லா அருமையான ஒரு கன்றுங்க. ஸோ ஒரு கன்று எவ்வளோ சொல்கிறாருன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். இல்லை எத்தனை மாத கண்ணுங்க இருக்குன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் இந்த கன்றுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000க்குள்ளே தான் இருக்கும். ஸோ 6,500, 7,000, 8,000 ரூபா. ஸோ அப்படி வேலை சொல்லுவார். நம்ம எதுக்கும் கேட்டு பார்ப்போம், சொன்னார்னா கேட்டு பார்க்கணும். நைனா இது எத்தனை மாதம் கன்று இருக்கும் நைனா? இது எத்தனை மாதம் கன்று இருக்கும்? ஆ ஒரு 8 மாதம். 8 மாதம் கன்று. ஓகே, ரெண்டுமே பொட்டு கண்ணுங்களா இல்லை கெடா கண்ணுங்க? ஓகே ஓகே ஓகே. உங்கள் நம்பர் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்பர் யாரு உங்களுது? நம்பர் எடுக்க முடியாது சாமி. நம்பர் இல்லையா? சரி சரி. எவ்வளோ சொல்லிக்குது ஒரு கண்ணு? ஒரு கண்ணு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது வந்து 11,000 சொல்லி. 11,000. ஓகே ஓகே. அது 10,000. ஓகே. ஃபைனலாக எவ்வளோ வந்தால் விடுவீங்க? அதெல்லாம் வந்தால் ஏன்னா ஒரு 500 கம்மியாக வந்து விட்ருவோம். 500 ரூபா கம்மி. வாரம் வரீங்களா? அந்த வாரம் டெய்லி மாம்பழம் இங்கே வந்தால் இறங்கு ஊத்தங்கரை வந்துடுறீங்க. மாம்பழம். ஸோ அவர் ஒரு வாரம் வராங்க. தேவைப்படும் நபர் பார்த்தீங்கன்னா வாரம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எரமக்கண்ணு வாங்கலாம். இதுவும் ஒரு சினை மாடு. ஸோ வாங்கியிருக்காங்க போல். நல்லா ஒரு கருப்பு நிறத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. நிறைய நபர் பார்த்தீங்கன்னா தலைச்சியத்தில் தாங்க மாடை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ மாடு பாருங்கள், நல்லா கண்ணு போடுற நாள் தாங்க இதெல்லாம். ஸோ கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாடுங்க.